ஒன்று சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 Samuel chapter 2 verse 11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Samuel that he served the Lord before Eli. பெருமையான காரியங்களை பேச வேண்டாம், அகந்தையான காரியங்கள் ஒரு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அன்னாள் பாட்டு பாடின பின்பு இங்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. After the song of Hannah that we should not speak of proud or arrogant things, there is an instant which happens here. கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். And she names him Samuel by saying that I have inquired the Lord. கர்த்தரிடத்தில் நாம் தாழ்மையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். And we have to request the Lord to give us humility. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் தாழ்மை. Very important character that we need to pray and ask and request the Lord for is humility. தாழ்மையை அன்னாள் கர்த்தரிடத்தில் கேட்டு அவள் பெற்றுக்கொண்டாள். Hannah asked unto the Lord, requested to the Lord humility, and she received it from the Lord. இனி பெருமையான காரியங்களை பேச வேண்டாம். Do not speak proud things. அகந்தையான காரியங்கள் உங்களுடைய வாயிலே வரக்கூடாது. Let not arrogant things come out of your mouth. ஏனென்றால் தேவனிடத்திலே தாழ்மையை கேட்டுக்கொண்டு நான் பெற்றுக்கொண்டேன். It's because I have requested the Lord humility and the Lord has granted me that character in me. அந்த தாழ்மை எப்படி இருக்கும்? How do we receive that humility in our life? அதைத்தான் இந்த சாமுவேல் ஏலிக்கு முன்பாக தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. And that's what we hear reading, that he served the Lord before Eli. தேவனிடத்திலே ஒரு தாழ்மையை அவள் கேட்டு பெற்றுக்கொண்டாள். Hannah requested the Lord a humility of character. அந்த தாழ்மை பணிவிடை செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் அந்த தாழ்மை. What is humility? Humility means to serve the Lord. சபையிலே தேவன் பணிவிடை ஊழியங்களை நமக்கு In வைத்திருக்கிறார். the church, the Lord has appointed ministry of service for us. பணிவிடை ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு தாழ்மை இருக்கிறது. Them, those who do ministry of service in the church, they have humility in them. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை எதிர்பார்க்கிறார். The Lord is expecting humility in our lives. தாழ்மையை நாம் அன்னாளை போல கேட்டு Like பெற்றுக்கொள்வோம். Hannah, we have to pray, request the Lord and get that character in us. இந்த பணிவிடை ஊழியத்தை காட்டிலும் மேலான ஒரு ஊழியம் இல்லை. There is no other service in the Bible which is greater than the ministry of helps in the Bible. பணிவிடை ஊழியங்களை செய்யும்போது வேத புத்தகத்தை நல்ல முறையில் படிக்க முடியும். And when we serve the Lord in the church, in the service of helps, we can read the word of God very clearly. தேவன் தம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு கொடுத்து விட்டார். And the Lord had given all of the words to Samuel. சாமுவேலுக்கு கொடுக்க கூடாத ஒரு வார்த்தையும் வேதத்தில் இல்லை. There is no word which the Lord did not share it with Samuel. இதற்கு காரணம் ஒரு கல்லூரியிலே போய் படித்த படிப்பல்ல. It's not that he went to a college or seminary and studied about the Lord. ஒரு நாற்காலி போட்டு அது மேல மேஜை வைத்து வேத புத்தகத்தை படித்த படிப்பல்ல. It's not a study that he was sitting on a chair and a table and reading throughout the day and studying. பணிவிடை ஊழியத்தின் மூலமாக வேத புத்தகத்தை நாம் படிக்க முடியும். Through the ministry of helps, we can read and learn the Bible very clearly. எந்த அளவுக்கு பணிவிடை ஊழியங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வேத வசனம் உங்களுடைய மனதிலே தங்கும். The more you do the ministry of helps and service in the church, the more the word of God will be embedded in your mind. அதற்கு அன்னாளை போல தாழ்மையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். For that reason, we have to pray, request like Hannah to give us this character of humility in us. அந்த தாழ்மையாக பணிவிடை ஊழியங்களை நாம் வெளிப்படுத்துவோம். Let us reveal, manifest the character of humility through the service helps that we do to the church. வேதத்தை இரவும் பகலும் படிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is he who meditates the word of God, reads the word of God night and day. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட கனிதர் விருட்சத்தை போல இருப்பான். He shall be like a tree planted by the still waters and giving fruits, yielding fruits in its season. அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. It is written, everything that he does shall prosper. பவுல் சொல்கிறார் நம்முடைய அவயவங்களை நாம் பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். Apostle Paul says that we have to submit our members of the body as a sacrifice. தேவன் நம்முடைய சரீரத்துக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். Lord has given health and wealth and goodness to our body. சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் வாழுகிறோம். And we live in healing, health and his prosperity in our body. ஏனென்றால் நாம் பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக அப்படி நாம் இருக்கிறோம். It is because we have committed our lives to do service of helps to the church. இந்த நாளிலே நாம் பணிவிடை ஊழியங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். These days we have to remember God has called us to serve him in the church in doing helps. நம்முடைய அவயவங்களை ஜீவ பலியாக ஒரு ஒப்புக் கொடுக்க வேண்டும். And therefore we have to commit our members as a sacrifice living to the Lord. சமாதான பலியாக ஒரு ஒப்புக் கொடுக்க வேண்டும். We have to commit our body as a peace offering. போஜன பலியாக ஒரு ஒப்புக் கொடுக்க வேண்டும். We have to surrender our body as a grain offering.
பானபலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to pour out our life as a drink offering. இயேசு தம்மை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்த போல ஒப்பு கொடுக்க வேண்டும். It is said Jesus Christ offered himself as an offering and sacrifice. So must we offer our lives as an offering and sacrifice. அவர் சுகந்த வாசனையாக அதை முகர்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God says the Lord takes it as a pleasing aroma. பவுல் ரோமருக்கு என்ன சொல்கிறார்? What does Apostle Paul write to the Romans? உங்களுடைய அவயவங்களை பரிசுத்தத்துக்கு அடிமையாக And ஒப்புக்கொடுங்கள். you should submit to your members of the body as slaves to holiness. ஒரு காலத்துல உங்களுடைய அக்கிரமங்களை நடப்பிக்கும்படியாக அசுத்தத்துக்கு உங்களுடைய அவயவங்களை Once ஒப்புக்கொடுத்தீர்கள். upon a time you had submitted the members of your body to do wicked works, to serve sin. இப்போது பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். But now to do good works, to do righteousness, submit your members to righteousness. இது பணிவுடைய ஊழியங்களை தான் அது சுட்டிக்காட்டும். And this points to the ministry of help that we do in the church. பணிவுடைய ஊழியங்களுக்கு என்று உங்களுடைய சரீரங்களை ஒப்புக்கொடுக்கும்போது பரிசுத்தம் சரீரத்திலே இருக்கும். When you submit and surrender the members of your body to ministry of help in the church, then holiness will prevail in the members of the body. பணிவுடைய ஊழியம் செய்வர்களுக்குள்ளே அசுத்தம் இல்லை. All those who do ministry of service in the church, they don't have any abominations in them. அந்த சரீரத்திலே அக்கிரமத்தை நடப்பிக்கப்பட முடியாது. And that body will not do any transgression. பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக நீதிக்கு நம்முடைய அவயவங்களை அடிமையாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். That we may work out holiness, we have to submit our body as members of righteousness to the Lord. இங்கு ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை வேதத்திலே நாம் காண்கிறோம். In the word of God, we find a character called Agar. இந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணுக்குள்ளே சிற்றின்பம் இல்லை. In this character of Agar, she did not have any mean pleasures. பரிசுத்தத்தை நீதி நடப்பிக்கும்படியாக தன்னுடைய அவயவங்களை ஒப்புக்கொடுத்தவள். And she had submitted her body and her members to work out righteousness and holiness. ஒரு வேதனையான சம்பவத்தை வேதத்திலே நாம் படிக்கிறோம். But a painful instant we read in the word of God. ஒரு அடிமை ஸ்திரீ என்றால் அவள் பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக தன்னுடைய அவயவங்களை ஒப்புக்கொடுத்தவள். If she is a slave woman, then a body, the members are submitted as a slave to perform righteousness, acts of good works. ஒரு அடிமை பெண் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு அவளுக்கு இடம் இல்லை. A slave woman has no rights to beget children. அவள் அந்த வீட்டிலே அடிமை தொழில் செய்து அவள் சாக வேண்டும். And she has to do slave works in that home and she must die. சாராளின் அடிமை பெண்ணாய ஆகார் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says Agar, the slave girl of Sarah. பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக தன்னுடைய அவயவத்தை அடிமை ஒப்புக்கொடுத்தவள். And she had submitted the members of her body to do holiness, to do righteous acts. இன்றைக்கு அசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக அவளுடைய சரீரம் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. But now her body is submitted to do wickedness. அவள் தானாக அந்த சரீரத்தை ஒப்புக்கொடுக்கவில்லை. She did not submit her body for any kind of wickedness. ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்தார் அந்த சரீரத்தை ஒப்புக்கொடுத்தார். And Abraham and Sarah together, they led that woman to do such an act. இந்த அடிமை பெண் தன்னை ஒப்புக்கொடுத்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. The Bible does not say it was a choice or it was an act. இந்த ஒப்புக்கொடுத்த ரெண்டு பேரும் தப்பித்துக் கொண்டார்கள். ஆகாரோ ஆபிட்டு கொண்டாள், மாட்டிக்கொண்டாள். And these two people, Abraham and Sarah, they escaped, but Agar got caught. இப்போது ஆபிரகாம் சாராள் சேர்ந்து அவளை வெளியே தள்ளி விட்டார்கள். Now Abraham and Sarah together, they had cast out her from the home. விசுவாசம் சொல்லுகிறது எனக்கு தகப்பன் ஆபிரகாம்னு சொல்லிட்டு. Faith says that my father is Abraham. வேதம் சொல்லுகிறது நான் தான் சாராள்னு சொல்லியாச்சு. And the word of God, scripture says I am Sarah. வேதம் சாராளோடு போய் சேர்ந்து கொண்டது. And the scriptures went and related with Sarah. விசுவாசம் ஆபிரகாமோடு சேர்ந்து கொண்டது. Faith went and related with Abraham. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்தார்கள். And together Abraham and Sarah did the work. ஆனால் மாற்றினது ஆகார், அவள் வெளியே தள்ளப்பட்டாள். But Agar got caught. Agar is now cast out of the home. இதை நாம் ஆழமாக நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வருவோம். And we have to bring this deep into our meditation. மற்றவர்கள் மூலமாக நாம் தாக்கப்பட முடியுமா? And can we be attacked by others? மற்றவர்கள் நம்மை கெடுத்து வெளியே தள்ள Can முடியுமா? other people corrupt us and send us away? இந்த காலை நேரத்திலே இது நம்ம ஒவ்வொருவருக்கும் சிந்தனைக்காக இருக்கிறது. And this is a point to ponder this morning. இந்த ஆகாரை புறம்பே தள்ளி விட்டார்கள். And they together they had cast her out of the home. இந்த சம்பவம் ஆபிரகாமுடைய வீட்டில் ஏன் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we have to learn as to why this happened in the house of Abraham. இந்த ஆபிரகாமும் சாராளும் பிள்ளைக்காக அலைமோதி கொண்டிருக்கிறார். Abraham and Sarah, they are troubled and they want a child desperately. ஆதியாகமம் 14:14 318 பேர் அந்த வீட்டில் பிறந்திருக்கிறாங்க. In Genesis chapter 14 and 14, in the household of Abraham, there were 318 men born in the house of Abraham. இந்த 318 பேர் பிறந்த பிள்ளையில ஒரு பிள்ளையை தான் எடுத்துக்கொள்ளலாம். And out of the 318
born in the house of Abraham, he could have adopted any child. 15ஆம் அதிகாரத்திலும் அந்த எலியேசரும் அப்படிதான் பிறந்திருக்கிறான் என்று ஆபிரகாம் சொல்லுகிறார். In chapter 15, Abraham speaks about Eliezer, the same thing, that he was born in his house. என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கட்டும். And let a child born in my house be my inheritor. அவனை நான் புத்திர சுகாரமாக எடுத்துக்கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். He said, I have adopted him and let him be the heir of my promises. இந்த பிள்ளைகளை தேவன் அங்கு புத்திர சுகாரமாக இருப்பதற்கு சம்மதிக்கவில்லை. But the Lord did not accept or allow Abraham to adopt any other child that was born in the house of Abraham. உன் கற்பப்பிறப்பே உனக்கு புத்திர சுகாரமாக இருப்பான் என்று சொல்லுகிறார். And he said, the child born from your womb shall be your heir. நான் உனக்கு பெலனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். And when the Lord said, I will be your strength, he is not going to accept that. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் என்று அலைமோதி கொண்டிருக்கிறான். He is troubled within himself because of no child. 15ஆம் அதிகாரத்திலே இதை நாம் தெளிவாக நாம் காண முடியும். Genesis chapter 15, this can be clearly seen there. 16ஆம் அதிகாரத்திலே சாராள் எனக்கு பிள்ளை வேணும் என்று அவள் சொல்லுகிறாள். Chapter 16, Sarah says, I want a child. ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை அவளுக்கு கொடுத்து பார்க்கிறார். God has given Abraham and Sarah many promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அங்க ஒண்ணும் நடக்கிறது போல இல்ல. There are many promises in the life of Abraham, but nothing seems to work out. இது ஆபிரகாமுடைய குடும்பத்திலே வந்த இருண்ட காலம். These are the dark times in the family of Abraham. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் குடும்பத்துக்கு ஒரு இருண்ட காலம் வந்திருக்கிறது. Genesis 15, there is a dark time in the life and family of Abraham. இந்த இருண்ட காலத்திலே நடந்த சம்பவம் தான் இந்த ஆகாரின் பிரச்சனை. And in this dark times, what happened? The instant and the matter was Agar's matter. சாராள் சொல்லும்போது ஆபிரகாம் ஒன்று சொன்னதாக வேதத்தில் இல்லையே. When Sarah spoke, Abraham never replied anything. Such a record is not there in the Bible. பரிசுத்தத்துக்கு ஒப்புவித்த அவயத்தை எப்படி நாம் அசுத்தமாக மாற்ற முடியும் என்று சொல்லி இருக்கலாம். And he could have said, we have committed a body for holiness. Now how can we turn it into corruption? சாராள் சொல்லும்போது ஆபிரகாம் ஒன்று சொன்னதாக வேதத்தில் இல்லை. The Bible never records any statement of Sarah or Abraham conversing in between them. ஆகாரும் தன்னை ஒப்புக்கொடுக்க மாட்டேன் என்று அங்கு சொன்னதாக வேதத்தில் இல்லை. And she, the bondwoman, also there is no statement of the bondwoman as to she will not be or do such thing. இதெல்லாம் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே இருண்ட காலத்திலே நடந்த சம்பவம். All these things happened in the house of Abraham during the times of darkness. இந்த அதிகாரத்திலே ஒரு பெரிய இருண்ட காலம் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே வந்தது. Genesis chapter 15, there was a dark time in the house of Abraham. இந்த இருண்ட காலத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனை ஆபிரகாமுடைய குடும்பத்தை சந்தித்து விட்டது. And during this dark time, such a thing happened or faced Abraham's family. இந்த இருண்ட காலத்திலே தேவன் இந்த குடும்பத்தை விட்டு விலகி கொண்டார். But during this dark times, God separated himself from the family of Abraham. 85வது வயது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that was the 85th year of Abraham. இந்த 85 வயதில் தான் இந்த இருண்ட காலத்திலே இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. At the age of 85, such a dark and desperate thing happened in the family of Abraham. 99 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு தேவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. Until 99 years of Abraham, there was no communication in between Abraham and God. பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்த அவயவத்தை அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து விட்டார்கள். And those who have dedicated their body for holiness and righteousness, now they have corrupted it. தேவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விட்டது. And there was no communication in between Abraham's family and God. இதற்கு காரணம் ஆபிரகாமும் சாராளும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். And they said the reason is not Abraham or Sarah. ஆபிரகாம் சாராளும் ஆகாரை வெளியே தள்ளி விட்டார். Abraham and Sarah, they have cast out Hagar out of the house. நமக்கு தெரிந்த அளவில் ஆகார் தான் இதுக்கு குற்றம் என்று கொண்டு வருகிறார்கள். And they blame Hagar for all these things. ஆகார் தான் இதுக்கு குற்றவாளியாக இருக்கிறார் என்பதை நான் ஒத்துக்கொள்ள முடியும். And we can also accept from the Bible that the reason is Hagar. ஆபிரகாமையும் சாராளையும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம படிக்கலாம். And we will study about Abraham and Sarah a little later. ஏன் இந்த ஆகாருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது? Why did Hagar face such a thing? அதுதான் விழுந்து போன தூதன். And that is compared to the fallen angel. நாச்சியாரை அவள் அற்பமாக எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says she had despised a master or a mistress. தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள். And angels are ministering spirits. ஆகார் என்ற பணிவிடை ஆவிகள். And they are ministering spirits called Hagar. அசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக அவளுக்கு சரீரம் இல்லை. They don't have body to perform anything evil or wicked. அடிமை பெண்ணுக்குள்ளே சிற்றின்பம் என்பது இல்லை. Within the body of a slave woman there is no mean pleasures. ஒருபோதும் அவள் அசுத்தத்தை நடப்பிக்கவே முடியாது. Never can a slave girl or woman perform anything that is wicked or evil. பரலோகத்திலே அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். In heaven angels are ministering spirits. ஆபிரகாமுடைய வீட்டிலே இவள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். And Hagar is ministering at the household of Abraham. சாராளின் அடிமை பெண் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible calls Hagar as the bondwoman of Sarah. தேவனுக்கு அவர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். Angels are ministering God. தேவனுடைய பிள்ளைகளாகிய மனுஷருக்கு அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். Angels are meant to serve them, those inherit salvation as well. திட்டத்தோடு தான் பரலோகத்திலே தேவதூதர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார்.
That's the purpose of creating angels in heaven in the beginning. தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓலமிட்டு கொண்டே They இருக்கிறார். cry God to be holy, holy, holy. அவள் ஒரு அடிமை பெண் தான். And she is a bondwoman. ஆனால் நாச்சியாரை அற்பமாக எண்ணக்கூடிய சுபாவம் அவளுக்குள்ள இருக்கிறது. But this bondwoman had a character to despise her mistress. தாழ்மையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must request the Lord and get humility. பெருமையான காரியங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. Proud things should not proceed out of our mouth. அகந்தையான காரியங்களை நாம் பேசவே வேண்டாம். We should not speak haughty things. சாமுவேலை போல பணிவிடை ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். We have to do ministry of help like Samuel. இந்த பணிவிடை ஊழிய செயலுக்குள்ளே மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடிய குணம் இருக்குது. And those who serve, those who do the ministry of help, do have a character of despising others. இந்த சாராளின் அடிமை பெண்ணுக்குள்ளே அந்த தன்மை அவள் பிறக்கும் போதே இருக்குது. And Sarah's bondwoman Hagar, right from her birth, she had this character of despising others. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். And one said that I was born in iniquity, my mother did bore me in sin. தேவதூதர்கள் அப்படித்தான் விழுந்தார்கள். And that is how the angels, the holy angels, transgressed and fell. தேவனுக்கு விரோதமாக தங்களை உயர்த்தினார்கள். And they lifted themselves up against God. தேவனை அற்பமாக எண்ணினார்கள். They also despised God. தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடிய பெருமை அவர்களுக்குள்ளே இருந்தது. They had pride to lift their throne above God's throne. எப்படி தன் நாச்சியாரை இவள் அற்பமாக எண்ண முடியும்? How can they despise her mistress? அதனால தான் அவளை வெளியே தள்ளுறாங்க. That's the reason why they cast her out of the home. தாழ்மையின் ஆவி நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். We should have a spirit of humility within us. பெருமையான அகந்தையான காரியங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரவே கூடாது. No haughty proud things should proceed out of our mouth. அவர்தான் பணிவிடை ஊழியங்களிலே நிலைத்து இருக்க முடியும். And only then we can abide, remain steadfast in the ministry of help. அவர்கள்தான் அங்கு பரிசுத்தத்தை நடப்பிக்க முடியும். Only such people's body can perform holiness. இல்லை என்றால் அசுத்தத்தை நடப்பிக்க முடியாத தேவனை ஒப்பு கொடுத்து விடும். If not, God will give us up to do wicked things. இந்த ஆகார் ஒரு விழுந்து போன தூதனுக்கு நிழலாட்டம். And this Hagar is compared or a type of the fallen angel. தாழ்மை இல்லாமல் நீ பணிவிடை ஊழியத்தை செய்ய உன்னால் முடியாது. Without humility, you will never be able to do the ministry of helps in your life. சந்தர்ப்பத்தை எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவார். And God will find occasion and He will give you up, He will cast you out. பணிவிடை ஊழியங்களுக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். And God has appointed us in the church to do ministry of helps. நாம் தாழ்மையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். And we have to request the Lord, pray and get humility. வாயிலிருந்து பெருமையோ அகந்தையோ வரவே கூடாது. There should be no haughty, proud speech from our mouth. ஆபிரகாம் சாராளும் தான் இதை சேர்ந்து செய்தாங்க. Abraham and Sarah together, they had done this act of casting these women out of the home. அவங்கள கடவுள் கேட்க மாட்டாரா? Will not the Lord ask them? இவ்வளவு மாத்த தள்ளிட்டாரே என்று நாம் கேட்பது நியாயம். There's a question. They have casted Hagar out of the house. Why not the Lord ask or blame Abraham and Sarah? அதற்கு பின்பு ஒரு சட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார். And after that, the Lord brings a law. ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து இதை செய்தது உண்மை. And Abraham and Sarah together, they have cast out these women out of their home. ஆகவே உங்களுக்கு ஒரு நான் தண்டனை கொடுக்க போகிறேன். And therefore, I'm going to punish you. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சமாதானமாய் முடிவடைந்து கொள்ளுங்கள். And you in your life end in peace. ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நான் விசாரிப்பேன். But I'm going to inquire your children. பிதாக்கள் செய்த தப்பை பிள்ளைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு சட்டம் தேவனுக்கு இருக்கிறது. And God has a law, a rule to inquire the children for the fault of the parents. இந்த சட்டத்துல ஆபிரகாமும் சாராளும் தப்பிச்சிட்டாங்க. And in that law, Abraham and Sarah, they escaped. இங்க ஒரு சட்டம் இருக்கிறது. Here is a law. பிதாக்கள் செய்த குற்றங்களை பிள்ளைகளிடத்தில் நான் தண்டிப்பேன். And the errors of the fathers is going to inquire it with the children. ஆபிரகாமும் சாராளும் இதை செய்திருக்க கூடாது. Abraham and Sarah should not have done this. இது ஆகார் மேல் உள்ள குற்றம் என்று சொன்னாலும், And though we blame Hagar squarely, ஆகாரை ஒப்பு கொடுத்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து, and together they have cast out Hagar out of their house. ஆனால் தேவன் ஆபிரகாமை சாராளை என்ன சொல்கிறார்? What did the Lord say about Abraham and Sarah? உங்களிடத்திலே நான் அந்த தண்டனை நான் செலுத்த மாட்டேன். But I'm not going to punish you for this act. பிதாக்கள் செய்த குற்றத்தை பிள்ளைகளிடத்திலே தண்டிப்பேன் என்று சொல்லிவிட்டார். And the Lord said, I'm going to inquire the errors, the sins of the fathers from the children. அப்படி ஒரு சட்டம் வேதத்திலே இருக்கிறது. There is such a law in the word of the Lord. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே பிதாக்கள் செய்த குற்றத்தை பிள்ளைகளிடத்திலே 3-4 தலைமுறை நான் விசாரிப்பேன். Exodus chapter 20, the Lord said, the sins of the fathers to 2 and 3rd generation, I will inquire it at the hands of the children. அந்த சட்டத்தின்படி ஆபிரகாமும் சாராளும் தப்பித்துக் கொண்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். And we can think that according to that law, Abraham and Sarah might have escaped. தப்பவே முடியாது. But no way.
தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. God is not such a God. ஒருவேளை ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக நாம் தப்பித்துக் கொள்ளலாம். Maybe there is a law inserted and we can escape from punishment. ஒரு சட்டத்தில் தப்புனா இன்னொரு சட்டத்தில் நம்ம ஆப்ட்டு விடுவோம். When we escape one law, then another law will come and it will find us out. மக்கள் செய்த குற்றங்களை பிள்ளையிடத்தில் விசாரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். And the Lord said, the sins of the fathers I will inquire it from the hands of the children. 2 சாமுவேல் 24 தாவீது என்ன சொல்கிறார்? 2 Samuel 24, what did David say? நான் செய்த தப்புக்கு இந்த ஆடு என்ன செய்யும்? And for the fault of mine, what will the sheep, what will the flock do? தவறு செய்து நான் என் குடும்பமும். It's me, my father's household, they have sinned. எப்படி இந்த ஆடுகள் தப்பு செய்தது என்று தாவீது கேட்கிறான். And David asked the Lord, in what way the sheep they have committed error? 2 சாமுவேல் 24:17 எழுதப்பட்டு 2 Samuel 24:17 it is written. தேவன் சொல்கிறார், பிதாக்கள் செய்த குற்றத்தை பிள்ளைகளுக்கு தண்டிக்க ஒரு சட்டம் இருக்குப்பா. The Lord said to him, there is a law, the sin of the father will be inquired at the hand of the children. பிள்ளைகளை தண்டிக்கும் போது நமக்கு வேதனை வரும். When we punish the children, we will be in pain. நம்முடைய பிள்ளைகளை தொடும்போது நமக்கு வேதனை வரும். When our children are touched, we are in pain. ஆகவேதான் பிதாக்கள் செய்த தப்பை பிள்ளைகள் மேல் சாட்டுவேன் என்று சொல்கிறார். Which is the reason why the Lord said the faults of the fathers will be inquired from the hands of the children. 2 வேசிகள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். And 2 harlots they brought forth children. வேசிகள் பிள்ளைகளை பெற்றெடுப்பது கிடையாது. And harlots they do not bring children out. எப்படியோ 2 பிள்ளைகளை 2 வேசிகள் பெற்றெடுத்து விட்டார்கள். But these 2 prostitutes they have begotten children. ராத்திரி பரண்டு உருண்டு போக ஒரு பிள்ளை செத்துட்டு. And while they were sleeping in the night, one child died because they rolled over the child. செத்து போன பிள்ளை அவ மேல போட்டு உயிருள்ள பிள்ளை தான் எடுத்துக்கிட்டு. And the mother who rolled over the child and the child who died, she went and placed it next to the other mother's child and she took the child and laid it by her side. சாலமோனிடத்திலே இந்த நீதியை கொண்டு வருகிறார்கள். And this case is brought to King Solomon. சாலமோன் ஞானம் உள்ளவன். Solomon is a man of wisdom. இந்த பிள்ளையை பெற்றது யார் என்று அவனுக்கு தேவன் ஞானத்தினால் வெளிப்படுத்துகிறார். And God in his wisdom he has revealed it to Solomon, who is the true mother of the child. ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, 2 வெட்டி 2 பேர் கையில கொடுத்துறேன். And Solomon said, bring forth the sword, I'm going to divide the child into 2 parts and I'm going to give it to both the mothers. அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளாதவள் சொல்கிறார், அதை 2 வெட்டி போடுன்னு சொல்கிறார். And the mother who did not bore the child said, yes, do as you said. அந்த பிள்ளையை பெற்றவள் சொல்கிறார், என் குடல் துடிக்கையா, அதை அவளுக்கே கொடுத்துங்க, வெட்டி போடாங்கன்னு சொல்றார். But the true mother said to the king, my bowels are earning, do not slay the child, give it to her. பிள்ளைகளை தண்டிக்கும் போது அந்த வேதனை பெற்றோருக்கு வரும். When the children are punished, parents are worried. அந்த சட்டத்தின்படிதான் பிதாக்கள் செய்த தப்பை பிள்ளைகளிடத்திலே நான் செலுத்துவேன் என்று சொல்கிறார். There is a law, the sins of the fathers, I will inquire it at the hands of the children. சாலமோன் செய்த தவறை சாலமோனுடைய பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறார். And Solomon's errors been requested or been remitted from the hands of the children. தாவீது செய்த தவறை தாவீதுடைய பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறார். The sins of David has been taken from the hands of the children. நம்மை பணிவிடை ஊழியங்களுக்கு தேவன் அழைத்திருக்கு. God has called us for the ministry of helps. அந்த நாச்சியார் அந்த அம்மாவை எவ்வளவு கொடுமையா நடத்துனாங்க. And the mistress, she had dealt very hard with the slave women. சாராளின் அடிமைப்பெண்ணாய் ஆகாரே என்று தேவன் அழைக்கிறார். And the Lord calls Agar as a slave woman of Sarah. நாச்சியார் இந்த அம்மாவை எவ்வளவு கொடுமையா நடத்திட்டாங்க. And how hard Sarah the mistress had dealt with this slave woman. ஏனென்றால் நாச்சியார் அற்பமா என்னது காரணம். It's because she had despised her mistress. ஆனா நாச்சியாரை தேவன் விட்டாரா? But did the Lord leave the mistress? இஸ்ரவேல் ஜனங்கள் சாராளுடைய ஜனங்கள் எகிப்தில பட்ட கொடுமைக்கு அளவே இல்லை. And there is no limit, or there is no limit for the pain the people of Israel endured in Egypt. இந்த ஆகாரை என்ன கொடுமைப்படுத்தினாலோ அந்த கொடுமை இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டார்கள். And every pain that Agar went under the hand of Sarah, they went under the hands of Pharaoh in Egypt. எகிப்தியர் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். Egyptians had tormented them. ஏனால் எகிப்து தேசத்தில் அடிமைப்பெண்ணாய் ஆகார் என்று வேதம் சொல்கிறது. It's because the Bible calls Agar as a slave woman of Egypt. எகிப்து தேசத்தை அடிமைப்பெண்ணை எவ்வளவு நீ கொடுமைப்படுத்தினா? How much you have tortured the slave women of Egypt. தேவன் உன்னை விடவே மாட்டார். God will not leave you. சாராளுடைய சந்ததிகள் எகிப்தில் கொடுமையாய் வழிநடத்தப்பட்டார். Sarah's generation terribly dealt in the land of Egypt.
தேவனுடைய நீதிக்கு முன்பாக ஒருவன் தன்னை தப்பித்துக் கொள்ளவே முடியாது. Before the justice of God, no man can escape. நியாயத்தை வெளிச்சமாக நீதியை பட்டப்பகலாக விளங்க பண்ணக்கூடிய தேவன். And the Lord is a Lord who will make righteousness as light and justice as noonday. அவருடைய நீதிக்கு முன்பாக நான் பயந்து நடுங்க வேண்டும். And before the righteousness of God, we all have to tremble. வேத வசனம் தான் அந்த நீதியை நமக்குள்ளே கொண்டு வரும். The word of God is what brings righteousness into our life. வேத வசனத்தை வாசிக்கும் போது நாம் நடுங்க வேண்டும். The more we read the word of God, we got to tremble. என் வசனத்துக்கு நடுங்குறேன், நான் நோக்குவேன் என்று சொல்கிறார். The Lord says, I will look unto him who trembles at my word. நான் ஒருவனை நியாயந்தீர்க்கும்படியாக வரவில்லை. I did not come to judge any man, said Jesus. நான் மனுஷனை ரட்சிக்கும்படியாக வந்தேன். I have come to save people. என் வசனம் அவனை நியாயந்தீர்க்கும். But my words will judge him. தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு மனுக்குலத்தை நியாயந்தீர்ப்பார். And Jesus Christ will take his word and judge mankind. வேத வசனத்தை வாசிக்கிற நீ அந்த வசனத்துக்கு நடுங்குறாயா? When you read the word of God, you read the word of God, do you tremble at the word of God? வேத வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும். We should tremble at the word of God. பணிவுடைய ஆவியை தேவன் கீழே தள்ளினாலும், And though the Lord had cast away the spirit, the ministering spirit to the earth, பணிவுடை செய்யும்படியாக தம்முடைய குமாரனை கீழே இறக்குகிறார். but yet he had sent forth the son into this world that he might serve. ஆகாரை ஆபிரகாமுடைய குடும்பத்தை விட்டு தள்ளினாலும், And though they have cast out Agar, the slave women of Egypt, out of the house of Abraham, ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஈசாக்கு அந்த வீட்டில் இருக்கிறார். but there is Isaac born in the house of Abraham who would serve. பணிவிடை ஆவிகள் கீழே தள்ளப்பட்டாலும், Ministering spirits are cast out of heaven to this earth. பணிவிடை செய்யும்படியாக தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says God sent forth his son to do ministry of help. தேவன் ஒரு சேர்ல உட்கார்ந்து மற்றவர்களை பணிவிடை செய்ய சொல்லக்கூடியவர் அல்ல. And God is not a God who sits in the chair and commands others to serve him and to do works of a slave. தேவன் பணிவிடை ஆவிகளுக்கு வந்து அவர் பெரிய ராஜா போல இருக்கக்கூடியவர் அல்ல. Our God is not a God who creates ministering spirits, sits like a king in the throne, obstinate and takes works from others. அவரே இறங்கி அவரால் பணிவிடை செய்ய முடியும். God himself can come down, descend, and he himself can help and serve. பணிவிடை ஆவிகளை தேவன் பரலோகத்திலே உண்டாக்கி இருக்கிறார். And God had created angels as ministering spirits in heaven. நம்முடைய குமாரன் பணிவிடைக்கு கிட்ட அவங்க வந்து எட்ட முடியாது. But when compared to the service of ministry of help to the Son, the angels will never come near them. முழு தேவதூதர் செய்யற பணிவிடைக்கு மேலே நம்முடைய குமாரன் செய்வார். And the Son will do more works than all of the angelic host what they can do. அப்படி இல்லாவிட்டால் அவர் தேவன் அல்ல. If the Lord does not do such a service, he is not a God at all. அவர் பணிவிடை செய்யக்கூடியவராய் இருந்தால்தான் அவருக்கு பணிவிடை ஆவிகள் இருக்கும். If he is willing to serve, only then he will have the spirits of his service subjected to him. 12 சீஷர்களுக்கு ஒரு பணிவிடை செய்தவர். And he served the 12 disciples. அவருக்கென்று ஒரு பணிவிடை ஆட்கள் தேவையில்லை. And there is no need for the Son of God to serve him. இங்கு பணிவிடை ஆவிகளை கர்த்தர் தள்ளினார் கீழே. And from heaven God had cast out all angels who are meant to minister. நாச்சியாரை அற்பமாக எண்ணும்னா ஆகார் தள்ளப்பட்டாள். Hagar, when she despised her mistress, she was cast out of the house of Abraham. ஆனால் பணிவிடை செய்யக்கூடிய ஈசாக்கு பிறக்கிறான். But Isaac, a man of service and help, is born in the house of Abraham. அவன் மேல நீங்க விறக கட்டி அடுக்கினா அவன் சுமந்துட்டு போவான். And if you put woods upon his body, he is going to carry all the sticks on his body. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் கொள்ளும்படியாக இல்ல ஊழியம் செய்யும்படியாக வந்தார். Jesus said, I come into this world not to be ministered but to minister unto. அவர் அடிச்சு நொறுக்கி உடம்பெல்லாம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. They have beaten him, they have tormented him, blood is oozing out of his body. அவர் தம்முடைய சொந்த சிலுவையை அவர் சுமந்து கொல்கதா ஏறுகிறார். He carried his own cross and he climbed Mount Golgotha. ஆகாரை வெளியே தள்ளியாச்சு. Hagar is cast out. ஆனால் ஈசாக்கு சுமந்து கொண்டு கொல்கதா மலையிலே ஏறுகிறார். But Isaac, the man of ministry, carries the cross or the wood and he climbs the mountain. மோரியா மலையின் மேல் பலி செலுத்தும்படியாக கட்டைகளை ஈசாக்கு மேல் ஏற்றி ஆபிரகாம் கொண்டு போயிட்டு இருக்கு. Upon Mount Moriah, Abraham is leading Isaac with the woods upon his body that he might be put as a sacrifice to the Lord. ஆபிரகாமுக்கு கழுதைகளை வேலைக்காரர்கள் இருந்தாலும் Abraham, though he had a donkey and servants, ஸ்பாட்டில் வேலை செய்கிறதுக்கு தம்முடைய மகன் தான் முடியும். but on the spot, if they need somebody to minister, it is only Isaac who would help. நமக்கு அங்கங்கே தொட்டு தொடர்றதுக்கு ஆட்களை வைத்துக் கொள்ளலாம். And we can have people to help here a little, there a little. ஆனால் சரியான இடத்திலே வேலை செய்ய நம்மால் தான் முடியும், மற்றால் முடியாது. But only we can venture in, do the right work and not others. எவ்வளவுதான் பணிவிடைகள் ஆவி இருந்தாலும் குமாரனைப் போல அந்த ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. We can have many helps, but it will never come close to the Son of God
who is meant for the ministry of helps. ஆபிரகாமுடைய குடும்பத்திலே வேலைக்காரர்களுக்கு அளவில்லை. In the household of Abraham, there are many number of servants. ஆனால் ஈசாக்கு தான் அதை செய்ய முடியும். But only Isaac can complete that perfection, the work of ministry in perfection. அந்த ஸ்பாட்ல அவர்தான் அதை செய்வார். On the spot, only Isaac can complete what is very critical and crucial. கட்டைகளை ஈசாக்கின் மேல் அடுக்கி மேலே அவரை எடுத்துக்கொண்டே போகிறார். His father had placed upon his body the woods, and he carries it and climbs Mount Moriah as a sacrifice. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். Jesus Christ carries the cross to the mountain. மோரியா மலையின் மேல் ஈசாக்கு கட்டைகளை அடுக்கி சுமந்து கொண்டு போகிறார். Upon Mount Moriah, Isaac carried the woods in his body and he climbed up above. அப்ப ஈசாக்கு ஒரு பணிவிடை ஆவிக்கு மேலான ஒரு ஆள். Isaac is a man above the ministering spirits. பரலோகத்திலே எவ்வளவு பணிவிடை ஆவிகள் இருக்கிறாங்க. In heaven there are many angels who would serve. அவர்கள் செய்யக்கூடிய வேலை காட்டிலும் தேவகுமாரன் அதிகமாக பணிவிடை செய்ய ஊழியம் செய்யக்கூடிய. But more than them, the Son of God is able to do more ministry of helps. தேவன் உண்டாக்கின எல்லா பணிவிடைகள் ஆவிகளை காட்டிலும் தம்முடைய குமாரன் அதற்கு மேலாக பணிவிடை செய்வதற்கு அவரால் முடியும். More than all the ministering spirits, the angelic host in heaven, the Son of God can do more works of ministry of helps than them. ஆகாரையும் இஸ்மாயேலை வெளியே தள்ளினாலும் Agar, Ismail are cast out of the house of Abraham. பணிவிடை ஆவிகள் அங்கு நஷ்டப்பட்டு போனாலும், And though the ministering spirits of the heavenly angelic host are a failure, ஆபிரகாமுக்கு எவ்வளவோ கழுதைகள் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். Abraham had many servants, many donkeys at his service. ஆனால் ஈசாக்கு சரியாக பணிவிடை ஊழியங்கள் செய்யக்கூடிய. But it was Isaac who will come to the right time to have the right service. உங்களுடைய அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். God expects you to surrender your body as a living sacrifice. ஆகார் தன்னை அப்படி ஒப்புக்கொடுக்க முடியாது. Agar will never be able to submit a body as a living sacrifice. இஸ்மாயேல் அப்படி தன்னை ஒப்புக்கொடுக்க முடியாது. Ismail can never submit his body as a living sacrifice. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் யாரும் அப்படி ஒப்புக்கொடுக்க முடியாது. Abraham's servants cannot submit themselves as a living sacrifice. ஆனால் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தான். But Abraham's son Isaac, he had offered himself as a sacrifice to the Lord. தேவதூதர்கள் ஒருவரும் அப்படி இயேசுவை போல பலியாக தங்களை ஒப்புக்கொடுக்க முடியாது. None of the angels who are created as ministering spirits can submit themselves as a living sacrifice like Jesus. எவ்வளவுதான் பணிவிடை ஊழியம் செய்தாலும் தங்களை பலியாக ஒப்புக்கொடுக்க அவளால் முடியாது. No matter how much ministry they do to the Lord, help to the Lord, but they cannot submit themselves as a living sacrifice like the Son of God. ஆகவே ஆகார் அவருடைய வேலைக்காரர்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் ஈசாக்குடைய ஊழியம் மேன்மையான ஊழியமாக இருக்கிறது. And therefore more than the service of Agar and Ismail, the work of Isaac is far better in terms of its value. தேவதூதர்களுடைய ஊழியத்தை காட்டிலும் இயேசுடைய ஊழியம் மேலான ஊழியம். And more than the service of all the angelic hosts in heaven meant to minister, Jesus Christ's ministry of service is far better and greater. தேவதூதர்களுக்கு சரீரம் இல்லை. Angels have no body. அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். They are ministering spirits. சரீரத்திலே பலியாக்குவது நம்முடைய குமாரன் தான். But it is Son who was given a body that he would lay down as a living sacrifice. சரீரத்திலே பலியாக ஒப்புக்கொடுப்பது குமாரன் தான். It is a Son who will submit his body as a living sacrifice. தேவதூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. Heavenly angelic hosts, they do not have such an experience. ஆபிரகாமோடு பலி செலுத்த வந்த கழுதைக்கோ வேலைக்காரர்களுக்கோ அந்த பாக்கியம் இல்லை. When Abraham went up to Mount Moriah to sacrifice, the donkey or the servants did not have such an experience. குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் உடைய ஊழியம். And their ministry is up to a limit. நீங்க இங்க காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி நாங்க வருகிறோம். Abraham said to the servants, "Be here. Myself and my son, we will go sacrifice and get back." தேவதூதர்களுக்கும் அந்த பணிவிடை ஊழியர்களுக்கும் ஒரு குறிக்கப்பட்ட இடம்தான் பரலோகத்தில் இருக்கிறது. Angels have a limit in their service what God had given them to do. நம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். We have to submit our body as a living sacrifice. அதுதான் ஒரு மேலான பலியாக இருக்கிறது. That is the higher sacrifice which we can do to the Lord. பணிவிடை ஆவிகளை காட்டிலும் மேலான அனுபவம் அங்க ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம். The life of Isaac is far better than the ministering spirits. இந்த ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி வேண்டும் என்றால், If Isaac needs a bride, அவள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கக்கூடிய பணிவிடை பொண்ணா இருந்தா தான் செட் ஆகாது. and she must be with that same spirit of help and ministration, and she has to pour to the camel water, and she must be a girl of ministration. இயேசுக்கு ஒரு மணவாட்டி எப்படி கிடைக்கும்? How will the Lord Jesus Christ get a bride for him? அவரை போல ஒரு பணிவிடை செய்தவங்க தான் அவருக்கு செட் ஆகும். And only those who have done ministry of help like him
it will match him. ஈசாக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறவன். Isaac is a man who is ready to surrender as a living sacrifice. ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டி தேவை. Isaac needs a bride. அதற்கு எலியேசர் தேடுகிறார். Eliezer is in search of a bride for Isaac. எங்க எஜமானுடைய மகனை போல ஒரு பணிவிடை செய்யற ஒரு பொண்ணு வந்தா தான் அது செட் ஆகும். I can only match a girl who can serve like my master's son Isaac. சேர்ல உட்கார்ந்து வேலைக்காரர் ஏவற பொண்ணுங்க செட் ஆகாது. And I cannot find a match for my master's son who will sit in the chair and dictate and order other people to do works. அவ ஒட்டகங்களுக்கு இறங்கி தண்ணி விடணும். And she must get down deep into the well and she must bring forth fetch water, pour to the camels. அந்த ரெபேக்காள் இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்க வேண்டும் என்றால் அவளுக்குள்ள எவ்வளவு ஸ்பிரிட் பணிவிடை இருக்கும் என்பது நமக்கு தெரியும். And we all must discern and see if she is able to fetch water down deep from the well and pour to the camels, how much spirit of humility and service she has in her. எலியேசர் ஒரு வேலைக்காரன் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அவள் ஒரு பணிவிடை செய்யக்கூடியவளாக இருந்தாள். Servant Eliezer, he was amazed to see the work that she had done and what help she has rendered to the camel. இயேசு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். Jesus Christ, he has offered himself as a sacrifice. நாம் அவருக்காக மணவாட்டி வரணும்னா செட் ஆகணும்னா அது இருந்தா தான் செட் ஆகும். If you want to be his bride and match his character, then you have to do the ministry of helps. உடம்பு நோகாம இருந்தீங்கன்னா இயேசுக்கு மணவாட்டியா வர முடியாது. If you want to lead a painless life without pain in the body, then don't dream of becoming the bride of Jesus. எப்படி ஒரு ஈசாக்குக்கு ரெபேக்காள் செட் ஆச்சோ அதுபோல இயேசுவுக்கு மணவாட்டியா வர வேண்டும் என்றால் அவரைப் போல நீங்கள் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். Like the type of Isaac and Rebekah, how Rebekah had the spirit of service to match Isaac, then you must have sacrifice and offering spirit in you like Jesus to become his bride. அக்காலம் வரும் அங்க வருவார் நம்ம எல்லாம் போவோம்னு சொல்றது ஏமாத்து. It's a daydream and a cheating to say that when the Lord comes I will be with him without the spirit of service in you. இயேசு பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கத்தான் வேண்டும். You have to submit, offer yourself as a sacrifice and as an offering, just like Jesus did. ரெபேக்காள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கக்கூடிய நல்ல தியாக சரீர பணிவிடை செய்யக்கூடிய ஊழியம் அவளுக்குள் நிறைவாக இருந்ததாக வேதத்தில் நாம் காண்கிறோம். Rebekah had the spirit of ministry, the spirit of sacrifice, to go deep down to the well, fetch water, pour to the camels. Such a spirit she had to match Isaac as her bride. அவளுக்கு தான் தேவன் பரலோகத்தின் பூரண வெளிச்சத்தை கொடுப்பார். Only to Rebekah the Lord will reveal the fullness of heaven. தேவதூதனை முதலாவது உண்டாக்கி மனிதனை இரண்டாவது உண்டாக்கி மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். And God created the host of angels first and then man, and he had appointed the angels as ministering spirits to them those inherit salvation. குயவனுக்கு களிமண் மேல் அதிகாரம் இருக்கிறது. And the potter has all rights over the clay. கனமுள்ள பாத்திரையும் கனிவினமான பாத்திரத்தை அவன் செய்வான். The potter will make a honorable vessel, dishonorable vessel. அதை யாரும் நாம் கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. Nobody has the rights to question the potter as to why he had made honorable and dishonorable vessel. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லப்பட்டது. It is said unto her that the elder will serve the younger. பணிவிடை ஊழியங்கள் செய்தால் நாம் தேவனுடைய தகுதியை அடைந்து கொள்ள முடியும். When we serve the Lord in ministration of help, then we can be found worthy before the Lord. அவள் பணிவிடை ஊழியத்தை செய்ததனாலே அவளுடைய வயிற்றுக்குள்ளே பிள்ளைகள் மோதிக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை பற்றிய வெளிச்சத்தை தேவன் பூர்ணமாக கொடுத்தார். Because Rebekah did the ministry of help when the children were in the womb, the Lord had given unto her clear revelation as to what the child's future is about. யாக்கோபு ரெபேக்காள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய பணிவிடை ஆவி. And Jacob is a man who would do any service what her mother Rebekah requests him. ஏசாவை தள்ளி யாக்கோபை அவர் எடுத்துக்கொண்டார். And that's the reason why God had casted out Esau and he had elected and selected Jacob. யாக்கோபுடைய பிள்ளைகளிலே யோசேப்புக்கு பணிவிடை ஆவி. And in the children of Jacob, Joseph had the spirit of service. அவன் ஆகாரங்களை கொடுத்து பணிவிடை செய்யும்படியாக சகோதரரிடத்தில் அனுப்பப்பட்டான். And he was given food for the brothers who were in the field shepherding the sheep, and he was sent forth to them. ஆபிரகாமின் வீட்டு இருண்ட காலத்திலே பணிவிடையை அவர்கள் கெடுத்து விட்டார்கள். And during the dark times of Abraham, they had ruined the spirit of service in their household. யாக்கோபுடைய வீட்டிலே பணிவிடை செய்யக்கூடிய யோசேப்பை தள்ளி விட்டார்கள். And in the house of Jacob, the brethren have casted away
The man Joseph who had the spirit of service. இதன் மூலமாக எகிப்துக்கு அடிமையாக போனான் என்று வேதம் சொல்லுகிறது. Because of this reason, they entered into Egypt as slaves. ஆபிரகாமுடைய சந்ததியார் எகிப்துக்கு அடிமை போறதுக்கு ரெண்டு காரணம். There are two reasons for Abraham's generation to enter into Egypt as slaves. ஒன்று ஆகார் தள்ளப்பட்ட காரணம். Number one is the casting out of the bondwoman Hagar out of the house of Abraham. இரண்டாவது யோசேப்பை தள்ளின காரணம். And the number two is casting out of Joseph from the house of Jacob. இவங்களெல்லாம் பணிவிடை ஆவிகள். And all these men are ministering spirits. அது விழுந்து போன ஆவி. And they are fallen spirits. ஆகாருக்குள்ளே அந்த நாச்சியாரை அற்பம் என்னல அவளை கீழே தள்ளிட்டாங்க. And Hagar, she was despised and she was cast out of the house of Abraham. ஆனா யோசேப்பை அப்படி யாரும் தள்ள முடியாது. But Joseph cannot be dealt like that in the house of Jacob. அவன் சகோதரர்களுக்கு பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக சுக செய்தி விசாரிக்கும்படியாக அவன் வந்திருக்கிறான். And he was sent by his father to inquire the welfare of his brethren, and he had carried food and other necessities for their need. அவனை அநியாயமாக தள்ளுகிறார்கள். But they had cast him out unrighteously. ஆகார் நியாயமாக தள்ளப்பட்டார், யோசேப்பு அநியாயமாக தள்ளப்பட்டார். Hagar was cast out righteously, but Joseph was cast out unrighteously. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு தான் எகிப்துக்குள் அடிமையாக போனார். Because of this righteous and unrighteous act, Abraham's generation entered into Egypt as slaves. இந்த நாளிலே நாம் பணிவிடை ஆவிகளாக இருக்க வேண்டும். And may we commit our lives as ministering spirits. அதற்கு நமக்கு தாழ்மை தேவை. For which reason we need humility. பணிவிடை ஆவிகள் அசுத்தத்தை நடப்பிக்கப்பட முடியாது. Ministering spirits, they will never work wicked evil things. They will only do holy things. அவர்கள் பரிசுத்தத்தை தான் கண்டிப்பாக நடப்பிப்பார்கள். And they can perform only holy things. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது, And when the people of Egypt were delivered out of Egypt and when they went through the wilderness, மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அசுத்தத்தை நடப்பித்து the விட்டார்கள். Midianites, they had plotted against Israel to work wickedness in Israel. பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல். Israel is called out to work out righteousness and holiness. நம்மை யாரும் வஞ்சித்து அசுத்தத்தை நடப்பிக்க தேவன் இடம் கொடுக்க மாட்டார். God is not going to allow anybody into our lives who will destroy, who will work wickedness in us. எண்ணாகமம் 25 மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அசுத்தத்தை நடப்பித்து விட்டார்கள். In the book of Numbers, chapter 25, the Midianites, they plotted evil against Israel and they brought forth wickedness in Israel. தேவன் சொல்கிறார், இதை நான் பழி வாங்குவேன். And the Lord said, I will avenge this act of Midianites. பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை ஒருவன் அசுத்தத்துக்குள்ளே நடத்த If முடியாது. somebody is called for holiness, nobody can deceive them and lead them into wickedness. அப்படி நடத்தினால் அவனை நான் பழி வாங்குவேன். If he does that, then I will avenge, I will revenge him. நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். Our God is a holy God. நம்மளை யாரும் அசுத்தத்துக்கு நடத்த முடியாது. Nobody can lead us into wickedness. அப்படி நடத்தினால் தேவன் அவங்களை பழி வாங்குவார். If anybody leads us into wickedness, God is going to avenge them. எண்ணாகமம் 25 தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. Numbers 25 is the matter. மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அசுத்தத்துக்குள் நடத்தி விட்டார். The Midianites, they planned and they worked out wickedness in the land of Israel. ஆசாரியன் வெட்டுனா அங்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கு வருகிறது. The priest, they slew and the judgment of God fell upon them. அவருடைய கோபம் தணிந்து விட்டது. And now his wrath is subsided. ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் பழி வாங்குவேன். Yet the Lord says, I will avenge. எண்ணாகமம் 31 அவர் பழி வாங்குகிறார். Numbers 31, the Lord did avenge his enemies. நம்முடைய தேவன் பழி வாங்கக்கூடியவர். Our God will avenge our enemies. நம்ம யாரையும் பழி வாங்க வேண்டாம். And we need not go and avenge anybody. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்கிறார். The Lord said, to avenge is mine. நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. Nobody can do anything in our lives. ஏனென்றால் பரிசுத்தத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். It's because God has called us to holiness. நாம் அவருக்காக பணிவிடை ஊழியங்களை செய்ய வேண்டும். We have to do ministry of help to the Lord. மீதியானியர்கள் நம்மை அசுத்தத்துக்குள் நடப்பித்து விட்டார். But the Midianites, they deceived and they led Israel into doing wickedness. இந்த மீதியானியர்கள் யாரு? Who are the Midianites? ஆபிரகாமுடைய மறுமனையாட்டுடைய பிள்ளைகள். And they are the children of the concubines of Abraham. அவளுக்கு நன்கொடை கொடுத்து அனுப்பியாச்சு. And all the concubines' children are given gifts and they are sent out. அவங்க தான் அசுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடப்பிக்கிறார்கள். And they are the ones who work iniquity, wickedness among the people of Israel. 31 அதிகாரத்தில் தேவன் சொல்றார், நான் பழி வாங்குவேன். 31st chapter the Lord says, I will avenge my enemies. ராஜாக்களை வெட்டுங்கள். And slay the kings. யுத்த புருஷர்களை வெட்டுங்கள். Slay the war men. பீலியாமை வெட்டு, அவன்தான் அது காரணம். Slay Bileam who counseled evil against Israel. ஆண் பிள்ளைகளை வெட்டு. And slay all the men. புருஷனோட சேர்ந்த ஸ்திரீகளை வெட்டு. All women who join with their husbands, slay them.
என்னாகமம் 31:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Numbers 31:17, what does the Bible say? அந்த பொம்பளை பிள்ளைகளை அடிமைக்கு நீங்கள் வச்சிடுங்க. And you can take all the virgins for your service. பழி வாங்கினாலும் தேவன் அடிமைத்தனத்திலே உள்ளவங்களை அவர் பழி வாங்குவதில்லை. And though the Lord avenges, the Lord is not going to destroy those who serve the Lord. மீதியானியருடைய கூட்டத்திலே எல்லாரையும் பழி வாங்கிட்டார். Among the Midianites, the Lord had avenged everybody. புருஷனோடு சேராத வாலிப பொம்பளை பிள்ளைகளை அவள் பழி வாங்க முடியாது. But virgins, the Lord is not going to destroy them. ஆகார போல அடிமையா வச்சிடுங்க. And keep them as a bond slave like Agar. பெண் பிள்ளைகளை அழிக்கவில்லை. And they did not destroy the virgins. வேலைக்கு வச்சிடுங்க. And keep them as your service. பணிவிடைகளுக்கு வச்சிடுங்க. Keep them for your help. அடிமைகளா வச்சிடுங்க. Keep them as your slave. அவங்களை எந்த விதமான பிரச்சனைக்கு அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கூட வேண்டாம் என்று தேவன் கட்டளையிடுகிறார். And the Lord said, do not commit them for any wickedness or any evil. பழி வாங்குதல் எனக்குரியது என்று தேவன் சொல்கிறார். The Lord said, to avenge is mine. தேவன் பழி வாங்கக்கூடியவர். God is a God of vengeance. ஆனால் பணிவிடை ஊழியங்கள் செய்கிறவர்களை அவர் பழி வாங்க மாட்டார். But the Lord is not going to avenge them, those who do ministry of service. ஏனென்றால் அது பரிசுத்தத்தை நடப்பிக்கக்கூடிய அவயவம். It's because they are members that works out holiness. பணிவிடை ஊழியம் செய்கிறவர்களை நியாயந்தீர்க்க மாட்டார். And God is not going to judge them, those who do service of ministry. அவர்கள் பழி வாங்குவதற்கு வேதத்திலே சட்டம் இல்லை. And there is no law in the Bible to revenge or avenge them. ஆகவேதான் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக ஒரு சிறுபெண் சிறைபிடிக்கப்பட்டு போகிறாள். And to serve Naaman's wife, a small child from Israel, she is carried captive to serve in the house of Naaman. பாவ குஷ்டத்தை அவள் நீக்கக்கூடியவள். And she is a girl who gives a solution to solve leprosy of sin. 2 ராஜாக்கள் 5 எழுதப்பட்டிருக்கிறது. 2 Kings chapter 5 it's recorded there. குஷ்டரோகியாய நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படியாக அவள் கொண்டு போகப்பட்டிருக்கிறாள். Naaman the leper, his wife, to serve her, this little girl from Israel, she is carried captive. அவளுக்குள்ள தாழ்மை இருக்கு. She had great humility. நாச்சியாரை அவள் அல்பமாக எண்ணவில்லை. And she did not despise her mistress. அவள் தன் நாச்சியாரை பார்த்து என்ன சொல்கிறாள்? What did she say looking at her mistress? நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகத்தை சிறைவேலுக்குள்ளே கொண்டு போனா சுகமாயிருமே. And she said to her mistress, if you lead or take our master into the land of Israel, his leprosy is going to be cured. பணிவிடை ஊழியத்தின் மூலமாக பாவ குஷ்டரோகங்களை நாம் நீக்க முடியும். By the service of help and ministry of help, we can give solutions and heal leprosy of sins. நம்முடைய அவயவங்களிலே நாம் பரிசுத்தத்தை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, Not only working out holiness and righteousness in the members of our body, மற்றவருடைய பாவ குஷ்டங்களை நம்மால் நீக்க முடியும். but we can also give solutions and heal other people's leprosy of sins. பாவ குஷ்டங்கள் நீக்கப்படும்படியாக பணிவிடை ஊழியங்கள் தான் வேணும். We need ministry of service to heal, to deliver others and ourselves from the leprosy of sin. பணிவிடை ஊழியம் செய்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறது. And those who do service of ministry, they have great place in heaven. அவர்கள் தாங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, மற்றவருடைய பாவ குஷ்டங்களை நீக்க அவங்களால் முடியும். Not only they have worked out holiness and righteousness in the members of their body, but they can also guide, direct other people to be delivered from the leprosy of sins. நாகமானுக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க வேண்டும். And the Lord must grant a salvation to Naaman. சீரியாவுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். And there has to be a salvation to Syria as well. அதற்கு இஸ்ரவேலுக்கு ஒரு சிறுபெண் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. For that reason, a small child from Israel, she's captured, captive and taken to Syria. அவள் தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணக்கூடிய ஆகார் அல்ல. And she's not like Agar despising a mistress. அவளை எதற்காக தேவன் அங்கு ஒப்பு கொடுத்தார்? Why must the Lord submit this small child into Syrian captivity? நாகமானுடைய பாவ குஷ்டம் நீங்க வேண்டும். And Naaman's leprosy of sin must be healed. சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். Syria must receive salvation and redemption. நம்முடைய பணிவிடை ஊழியங்கள் நமக்கு பரிசுத்தத்துக்கு மாத்திரம் அல்ல. And the ministry of help is not just for our personal holiness. மற்றவருடைய பாவ குஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கிறது. And this is a ministry which we do to help other people's sins of leprosy. நாம் பணிவிடை ஊழியம் மூலமாக நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவது மாத்திரமல்ல, Not only our body is being sanctified through the ministry of help that we perform in the Lord. மற்றவருடைய பாவ குஷ்டங்களை நீக்குவதற்கு பணிவிடை ஊழியங்கள் நமக்கு வேண்டும். Ministry of help is necessary that we might guide and lead other people to be delivered from the leprosy of sin. இங்கே நாகமான் தன்னுடைய பாவ குஷ்டத்தை நீக்கும்படியாக இஸ்ரவேலுக்குள்ளே வந்திருக்கிறார். And Naaman, now he has come into Israel to get rid of the leprosy of sin. ஆனால் எலிசாவுடைய வார்த்தை அவனுக்கு கடும் கோபத்தை உண்டாக்கி விட்டது.
But the words of Elijah enraged Naaman. பணிந்து போகக்கூடிய ஆவி உள்ள வேலைக்காரங்க அங்க இருக்கிறாங்க. And Naaman had servants who could go submissively. கோமா திரும்புறான். And Naaman is நாகமானோட பணிந்து போகக்கூடிய ஆவி கூட இருக்கு. enraged and he returns back. நாகமானோட சொல்றாங்க. But Naaman had servants with him, that is submissive spirit with him. கல்ல ஒரு மணி நேரம் முதுகுல தூக்கி வச்சு நிக்க சொன்னா நிக்க தான் செய்வீர் நீர். If the prophet told you to lift up a stone and stand for an hour, would you not do that? உள்ள இறங்கி ஏறுன்னு சொல்றது பெரிய விஷயமா? இறங்க ஐயா அப்படினு சொல்றாங்க. It's not a big thing that you dip yourself in River Jordan and come out. Is it a big deal? எலிசாவோட ஆவிக்கு பணிந்து போகக்கூடிய ஆவி அங்க இருக்கு. And there is a spirit which helps Naaman to submit, to humble himself. ஒரு பணிவிடை ஆவியும் பணிந்து போகக்கூடிய ஆவி இருந்தால் நம்முடைய பாவ குஷ்டம் நம்மை விட்டு நீங்கும். If you have a spirit of service and spirit of humility, then all sins of leprosy will go away from us. ஒரு பணிவிடை ஆவி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. A spirit of service is at work in our life. அந்த ஊழியத்தின் மூலமாக ஒரு பணிந்து போகக்கூடிய ஒரு ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். And by that ministration God gives us a submissive spirit as well. உங்களுக்குள்ளே பணிவிடை ஆவி இருக்குதா? Do you have a spirit of service in you? பணிந்து போகக்கூடிய ஆவி இருக்குதா? Do you have a spirit of submissiveness in you? உங்களுடைய சரீரத்திலே பரிசுத்தம் அடைவது மாத்திரமல்ல, It's not just attaining holiness in your body, பாவ குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். but you can also guide, direct into the life of lepers of sin and get healing to them. இந்த ஆவி இருக்கிறவர்கள் தான் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். Only those who have such a humble spirit can receive true Holy Ghost. பணிவின் ஆவி உனக்கு இருக்குதா? Do you have spirit of service? பணிவிடையின் ஆவி உனக்கு இருக்கிறதா? Do you have spirit of submissiveness? அதுதான் தேவனுடைய ஆவி என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. The Bible points such a spirit is the Spirit of God. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்தால் Isaiah chapter 57 verse 15. தேவன் எப்படிப்பட்ட ஆவிக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. Word of God points us to which spirit the Lord abides. வாசிப்போம். நித்தியவாசியும் பரிசுத்தரங்க நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்ட பணிந்த ஆவி நம்மளுக்குள்ள இருந்தால் நம்மளுக்குள்ள இருக்குதான் பரிசுத்த ஆவி. If you have a broken, a contrite heart, then the Holy Ghost that you have is the true Holy Ghost. நொறுங்குண்ட இருதயம் நமக்கு வேண்டும். We need a broken heart within us. தாழ்மையை கேட்டு பெற்றுக்கொண்டார். And she prayed to the Lord, requested the Lord for humility, and she got it. தேவனுக்கு ஏற்க ஆவிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The Lord is pleased with broken spirits. நொறுங்குண்ட ஆவி நமக்கு வேண்டும். We need a broken and a contrite heart within us. தாவீதுக்குள்ள இருந்த ஆவி மேன்மையான ஆவி. The spirit that was within David was an excellent spirit. மேன்மையாய் அவனை உயர்த்தினது. He was exalted on high. இஸ்ரவேலின் சங்கீதங்கள் இன்பமாக பாடினான். The sweet psalmist of Israel. அவன் என்ன சொல்கிறான்? What did he say? தேவனுக்கு ஏற்க ஆவிகள் நொறுங்குண்ட ஆவிதான். The spirit that the Lord is pleased with, a broken spirit. நொறுங்குண்ட இருதயம் இருந்தாலே தேவன் நம்மை தள்ள மாட்டார். If you have a broken and a contrite spirit, the Lord will not cast you out. நம்மளுக்குள்ளே நொறுங்குண்ட ஆவி வேண்டும். We need a broken and a contrite heart within us. பணிந்த ஆவி உடையவரிடத்திலே வாசம் பண்ணுகிறார். The Lord dwells with them, those who have a humble spirit. அந்த வேலைக்காரன் எலிசாவோட வார்த்தைக்கு கோபப்பட்டு போனவன் பணிஞ்சு போக வச்சுக்கிட்டாங்க. And Naaman's servants helped Naaman to humble himself and submit himself to the words of Elisha. நாம் பணிந்து போகக்கூடிய ஆவிகளாக நாம் இருக்க வேண்டும். Let us all have a submissive spirit these days. பணிவிடை ஆவிகளாக நாம் இருக்க வேண்டும். Let us also have a spirit of service these days. நொறுங்குண்ட ஆவிகளாக நாம் இருக்க வேண்டும். Let us have a broken and a contrite heart within us. தேவனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible clearly points us to what type of spirit the Lord accepts and pleases. இந்த சின்ன பிள்ளையுடைய பணிவிடை ஊழியத்தின் மூலமாக பெரிய பிரமாண்டமான காரியங்களை தேவன் செய்தார். Through the ministry of the little girl, the Lord did great and awesome deeds among them. 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்திலே தாவீதுடைய கடைசி நேரத்திலே 4 வசனத்தை வாசிக்கும்போது பணிவிடை ஊழியம் செய்ய முடியாத ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்தார்கள். 1 Kings chapter 1, at the end of the life of David, they brought a young woman to serve him and to be with him. 4 வசனம். அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியா இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ராஜாவுக்கு வெகு அழகான ஒரு பெண் உதவியா இருந்து பணிவிடை செய்கிறார். A beautiful woman was brought with the king, and she remained with the king to serve him and to help him. ராஜா அவளை ஒன்னும் அறியல.
And the king did not knew her. இது ராஜா அரமனையிலே தாவீதுடைய கடைசி நாளிலே ஊழியம் செய்த ஒரு பணிவிடை ஆவி. And this is a spirit of ministry that entered into the room of King David during the last days of the king. இந்த பணிவிடை ஆவிகளை தேவன் பாதுகாக்கக்கூடிய தேவன். And the Lord is the one who protects these ministering spirits. இந்த பணிவிடை ஆவியை சேதப்படுத்தக்கூடிய சத்துருக்கள் உண்டு. And there are enemies that are trying to damage the spirit of help and ministry. இரண்டாம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு சத்துரு இந்த பணிவிடை ஆவிக்கு விரோதமாய் வருகிறான். Chapter 2 verse 17, there is an enemy who comes against this spirit of help and ministry. பத்சேபாளிடத்திலே அந்த சத்துரு வந்து பேசுகிறது. That enemy goes to Bathsheba and speaks something evil against this spirit of ministry and help. வாசிப்போம். அப்பொழுது அவன் ராஜாவாகிய சாலமோன் இப்படி சொல்லை மறுப்பதில்லை. சூனேமூரானாகிய அபிஷேகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். இந்த அதோனியா பத்சேபாளிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், சின்ன காரியம் தான், பெருசு ஒண்ணு இல்ல, எனக்கு மறுக்க கூடாது என்று அவள்கிட்ட சத்தியம் வாங்குகிறான். Adoniah went to Bathsheba and said to her, I'm going to request you something simple. It's not a big deal, and tell it to nobody. And he takes promise from Bathsheba. அவள் தாவீது ராஜாவுக்கு பணிவிடை செய்தவள். She was a woman who served King David, helped King David during his last days. இதைத்தான் அதோனியா கேட்கிறான். And this ministry of help is what Adoniah wants. ஆனா அவனுக்கு சாலமோன் கொடுத்த பதில் என்ன? What is the answer King Solomon gave unto this Adoniah? 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Verse 24. இப்போதும் இன்றைக்கு அதோனியா கொலை உண்பான் என்று முடிஞ்சவன் கதை அதோனியா. And he said, King Solomon said, this day he will be killed. பணிவிடை ஆவிகளை தேவன் பாதுகாக்கக்கூடியவர். The Lord is able to protect and preserve the spirit of help. சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலே அநேகரை நியாயம் தீர்க்கக்கூடியவர். And Solomon in his great wisdom is able to discern and judge many people. அவனுடைய ஞானத்திலே அநேகர் வந்து நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். And in his wisdom many people were examined and they were condemned and judged. இந்த அதோனியா சாலமோன் மூலமாக நியாயம் தீர்க்கப்பட்டான். Adoniah is a man who was judged by King Solomon's wisdom. அதுக்கு முன்னே அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தாச்சு. And there is a warning given to him. அவருடைய தலைமயிர் ஒன்றும் கீழே விழாது. And none of the hair will fall down. அவன் சரியா நடந்தா அவன் உயிரோட இருப்பான்னு கொடுத்தாச்சு. There is a pre-warning to him given. If he walks upright, then his life will be safe. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சாலமோன் அவனுக்கு கொடுக்கிறான். And Solomon had given him a sound of warning. ஏனென்றால் பணிவிடை ஆவிகளுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். It's because God protects every people who has the spirit of ministry in them. அவன் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்ச உடனே அவனுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. He went and took hold of the altar's horn and he was delivered. சாலமோனை தேவன் முன்குறித்தார். Solomon was predestined. அதோனியா சுயாதீனமாக இருந்து அவன் அழிக்கப்படாதபடி பாதுகாக்கப்பட்டான். But Adoniah has a free spirit, but he was not destroyed but protected. அவன் தன்னை மேன்மைப்படுத்தி ராஜரிகத்தை பிடித்தவன். And he wanted to self-exalt himself and wanted to take the kingship. கிறிஸ்து தன்னை பிரதான ஆசாரியனாக வரும்படி அவர் தன்னை உயர்த்தவில்லை. And Christ, in order to become the high priest, he did not exalt himself. தேவனே அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டது. God himself exalted Jesus Christ, says the word of God. முன்குறிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவார். And God will elevate every one of us who are predestined by the Lord. சாலமோன் தன்னை உயர்த்தவில்லை. Solomon did not exalt himself. இயேசு தன்னை உயர்த்தவில்லை. Jesus did not exalt himself. அதோனியா தன்னை உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says Adoniah exalted himself. அதோனியா உயர்த்தினாலே அவனுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. Because Adoniah exalted himself, the king Solomon gave him a warning. அவன் சரியா நியாயமா நடந்துக்கிட்டால் அவன் தலைமையில் ஒன்றும் கீழே விழாது என்று சொன்னார். If he walks uprightly, then none of the hair of his head will fall down. இந்த பணிவிடையின் ஆவிக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். And God gives preservation and protection to every person who has a spirit of ministry in them. பணிவிடை ஆவிக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது. And those who have the ministry of help, they have holiness in them. பணிவிடை ஆவி மூலமாக மற்றவருடைய பாவ குற்றங்களை நாம் நீக்க முடியும். Through the ministry of help, we can direct other people's sins of leprosy and help them to be delivered. பணிவிடை ஆவி மூலமாக பரிசுத்த ஆவி நிறைவை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். And through the ministry of help, we can receive the abundance and fullness of the Holy Ghost in our life. பணிவிடையின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். All of us must receive this spirit of ministry of help. அந்த பணிவிடை ஆவிகளுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். And God gives great preservation and protection to every person who has the spirit of help in them. அந்த பணிவிடை ஆவிகள் மூலமாக பரலோகத்திலே கிரியைகளை செய்ய விரும்புகிறார். And God wants to do in heaven his works through people who have the ministry of help in them.
இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் கொள்ளாதபடி ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus Christ descended down to this earth not to be ministered unto, but to minister unto others. ஈசாக்கு ஏற்ற ரெபெக்காளாய் நாம் மாறுவோம். And we all have to become Rebekah with the spirit of ministry to become a match to Isaac. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடுக்கக்கூடிய பலியாக நாம் மாறுவோம். Let us all become an offering and sacrifice to the words of God and submit our lives to the Lord. அவர் காணிக்காக பலியாக ஒப்புக்கொடுத்த போல நாம் காணிக்காக பலியாக ஒப்புக்கொடுப்போம். And we have to submit and surrender our lives to the Lord, just like Jesus offered himself as a sacrifice and offering. We must also do the same thing in our life. நம்முடைய தேவன் பழி வாங்கக்கூடிய தேவன். Our God is a God of vengeance. பழி வாங்கக்கூடிய இடத்திலே மீதியானுடைய பணிவிடை ஆவிகளை அவர் பாதுகாத்தார். And in that he preserved the virgins who were meant for service, and he protected them while he avenged Midianites. எல்லா மீதியாரை பழி வாங்கினாலும் பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு இரக்கம் கிடைத்தது. When the entire Midianites were judged, God showed mercy to the virgins who were meant for service and for help. பணிவிடை ஆவி இருந்தால் தேவன் நம்மை பழி வாங்க வரும்போது நம்மை தப்புவிப்பார். When we have the ministry of help and the spirit of help in us, when the Lord comes to avenge, then he will help us to escape. பணிவிடை ஆவி மூலமாக மற்றவருடைய பாவ குற்றங்களை நாம் நீக்க முடியும். And through the ministry of help, let us guide, direct other people to deliverance from the sin of leprosy. பணிவிடை ஊழியத்தின் மூலமாக தாவீதின் அரமனைக்குள்ளே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சாலமோன் இருக்கிறார். And there is a Solomon in the palace of King David. Those who do the ministry of help will be protected and preserved. கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டார். And she gave him the name Samuel, saying that I requested the Lord. தேவனிடத்திலே தாழ்மையை கேட்டு பெற்றுக்கொள். Let us request the Lord humility of spirit in us. அந்த தாழ்மை நமக்கு இருந்தால் கண்டிப்பாக பணிவிடை ஊழியங்களை சாமுவேலை போல நாம் செய்வோம். If you have this humility, then like Samuel, you will be able to do the ministry of help in your lives. வேதத்தின் அநேக ரகசியங்களை மகத்துவங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தரும். Then the Lord will reveal to you many mysterious and marvelous things of the scriptures to us. நாம் ஒருபோதும் பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுத்த ஆவியும் அசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கவே படக்கூடாது. And our members are submitted to work out righteousness and holiness. It should never be submitted to work wickedness or filthiness. அவரவர்கள் செய்த தவறுக்கேற்ற தண்டனை அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். Each man's mistakes will be dealt separately by the Lord. ஆகாருக்கு மாத்திரம் தண்டனை கொடுத்து ஆபிரகாம் சாராளை விடவில்லை. It's not that the Lord punished Hagar and left leniently Abraham and Sarah. ஆபிரகாமுடைய சந்ததியின் தேவன் விடவில்லை. And the Lord did not leave the generation of Abraham just like that. குமாரனை தப்ப விடாதிருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் தப்ப விடவே மாட்டார். The word of God says that if he did not spare his son, then he will not spare any one of us. சுபாவ கிளைகளை தப்ப விடாதிருக்க உன்னை தப்ப விட மாட்டார் என்று அறியாத எச்சரிக்கையார் என்று அவர் சொல்லுகிறார். The word of God says that if he did not spare the natural branch, then he will never spare the grafted branch of the wild olive. தேவனுக்கு ஏற்க ஆவிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்ட நறுங்குண்டமான இதயத்தை புறக்கணி. For the Lord accepts a broken and a contrite heart. David says, Lord, you will never reject a broken and a humble spirit. பணிந்த ஆவியிடத்திலும் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியிடத்திலும் தேவன் இருக்கிறார். The Lord abides with a humble, broken and a contrite spirit. பணிவிடை ஆவிகளாக பணிந்த ஆவிகளாக நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us submit ourselves as a spirit of help and submissive spirit. தேவதூதர்களுக்கு தங்கள் கொடுத்த பாக்கியத்தை இழந்து போய் விட்டார். The angelic host, they all lost the privilege of the ministry of help which was given to them. ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஆகார் அந்த பாக்கியத்தை இழந்து போய் விட்டார். Hagar in the household of Abraham, she lost the privilege of staying in the house by despising, and she was evicted out. இஸ்மவேல் ஏசா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து போய்விட்டார். Ismail, Asa, these men all lost the privilege to remain in Abraham's covenant. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் அப்போஸ்தல உபதேசங்களுக்கு நம்ம முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போம். Let us all commit our life to the apostolic doctrine under the covenant fellowship of Israel. ஈசாக்கு ஏற்ற ரெபெக்காளாய் நாம் உருவாக்கப்படுவோம். Let us all become Rebekah, a perfect match to Isaac in ministry. யோசேப்பை போல மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராக நாம் இருப்போம். Like Joseph, let us go forward to help others. பணிவிடை ஆவிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அலங்கரிப்போம். Let us all decorate, celebrate
the spirit of service in our life. நாம் பூமியிலே அற்பமா எண்ணப்பட்டாலும் பரலோகத்திலே பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. In this ministry of help, even though we are despised and rejected in this earth, in heaven we have great glory, honor and praise. சபையிலும் தேவன் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். In the church, the Lord will give us great protection. நம்முடைய சரீரத்திலும் பரிசுத்தத்தை நீதி நடப்பித்துக் கொண்டே இருக்கலாம். In our body, we can work out holiness and righteousness. மற்றவருடைய பாவ குற்றங்களை நீக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். And God will give us directions that we may lead people for deliverance and healing from the leprosy of sin. ஆண்டவரே எனக்கு ஒரு சாமுவேல் ஆகிய தாழ்மையை தாரும். Let's pray, Lord, give me Samuel, which is the humility. பெருமையோ அகந்தையோ நம்முடைய வாயிலிருந்து பேச வேண்டாம். Let there be no proud talk or haughty talk out of our mouth. பணிவிடை ஆவிகளாக சாமுவேலை போல ஒப்பு கொடுப்போம். Like Samuel, let us all submit our life, surrender our life as ministering spirits. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless every one of us.